கோஹினூர் வைரம் இந்தியால இருந்து பிரிட்டிஷ்காரங்க நிறைய செல்வங்களை கொள்ளையடிச்சிருக்காங்க. அது கூடவே கோஹினூர் வைரம் அப்படின்ற விலை உயர்ந்த வைரத்தையும் கொள்ளையடிச்சிருக்காங்க. ஆனா இந்த கோஹினூர் வைரத்துக்கு பயங்கரமான ஒரு சாபம் இருக்கிறதா சொல்லப்படுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வைரத்தை வச்சிருக்கவங்க இந்த உலகத்தையே சொந்தமாக்கிக்குவாங்க. ஆனா இந்த வைரத்துல இருக்க எல்லா கெட்டதையும் அவங்க கிட்ட வந்துரும் அப்படின்னு சொல்றதுதான். வரலாற்றுல இந்த கோஹினூர் வைரத்தை வச்சிருந்த ஒரு நபருமே போர் வன்முறையால இறந்திருக்காங்க, வீழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இதனாலேயே இந்த கோஹினூர் வைரத்துக்கான சாபம் உண்மையா இருக்குமோ அப்படின்ற சந்தேகமும் இருக்கு. ஆந்திர மாநிலத்துல கிடைச்ச இந்த வைரம் 700 கேரட் இருந்திருக்கு. காக்கத்திய மன்னர் கிட்ட தான் இந்த வைரம் முதல்ல கிடைச்சது. அந்த மன்னருடைய அரசவையில இருந்த ஜோதிடர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு சாதாரண வைரம் கிடையாது, இது ஒரு சாபம் பெற்ற வைரம். இந்த வைரம் யார் கையில இருக்கோ அவங்க இந்த உலகத்தையே சொந்தமாக்கிக்குவாங்க. ஆனா அவங்களுடைய பதவிக்கும் உயிருக்கும் ஆபத்து ஏற்படும்னு சொன்னாரு. இதனால அந்த காக்கத்திய மன்னர் இந்த வைரத்தை அவருடைய குலதெய்வம் கோயிலான காளியம்மன் கோவிலுக்கு தானமா வழங்கிறாரு. சில வருடங்கள் கழித்து டெல்லி சுல்தான் அலாவுதீன் கில்ஜியால இந்த வைரம் கொள்ளையடிக்கப்பட்டு அவர்கிட்ட இருக்கு. அவரு நோய்வாய்ப்பட்டு இறந்ததுக்கு அப்புறமா முகலாய மன்னரான பாபர் கிட்ட போகுது. இந்த பாபர் என்ன பண்றாருன்னா, 700 கேரட் இருந்த வைரத்தை 186 கேரட்டா பட்ட தீட்டிடுறாரு. பாபரை தொடர்ந்து அவருடைய மகன்கள் ஹுமாயூன் அந்த மாதிரி தலைமுறையா வருது. அதுக்கடுத்து முகலாய மன்னர்கள் தலைமுறையா வருது. அவங்க முகலாய மன்னர்களுடைய வம்சாவழியில ஷாஜகான் கிட்ட வருது. ஷாஜகான் என்ன பண்றாருன்னா, அவருடைய மயில் சிம்மாசனத்துல இந்த வைரத்தை பதிச்சு வைக்கிறாரு. லாஸ்டா பஞ்சாப் மாமன்னர் ரஞ்சித் சிங் அப்படின்றவர்கிட்ட இந்த கோஹினூர் வைரம் வருது. அவருடைய மறைவுக்கு அப்புறமா ஆங்கிலேயர்களால இந்த வைரம் கடத்தப்படுது, அதாவது கொள்ளையடிக்கப்பட்டு இங்கிலாந்து ராணியுடைய கிரீடத்துல இப்ப இந்த வைரம் இருக்கு. இது போல நிறைய தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.